அவள் இணைச்சது நடந்துருச்சுது. இடம் கொடுக்காதீங்க, ஏன் விழித்தெழுங்கோ, விழித்து காவல் இருங்கோ. நீங்கள் என்ன பழி பண்ணணும்னு நினைக்காங்கோ, என்ன பழி பண்ணணும், அந்த பிள்ளைகளை பழி பண்ணணும் நிச்சயமா இல்லை. மாறுபாடா யோசிக்காங்க. திருப்புங்கோ, நேர் வழியில் நடவுங்கோ. இந்த அம்மாவில் குறை நினைக்காதீங்கோ, இந்த அம்மாவை ஒல்லோணும் நினைக்காங்கோ. இது என்னண்டு எடுத்த நீ ஃபோன் நம்பர் உனக்கு என்னண்டு வந்தது, யார் வந்ததுக்க தான் இப்படி. அனைவருக்கும் வணக்கம். நான் அம்மா. நான் தான் தனியாக கதைக்க போகிறேன். என்ன கதைக்க போகிறேன்னு சொன்னால், சமுதாயத்தில் நடக்கிற சீர்கேடுகளை பற்றி கதைக்க போகிறோம். அதுக்கு யார் காரணம், அதை எப்படி நாங்கள் சரி செய்யலாம் என்றதை நான் இதில் தெளிவாக கதைக்கிறேன். எல்லாரும் கோவிக்காயங்கோ, ஏன்னு சொன்னால் உடனே கோபம் வரும். பார்த்து கொண்டு போய்க்க சரியான கவலையாக கிடக்கு. இப்போ என்னென்னு சொன்னால், போனண்டு ஒன்று வந்திருக்கல்லோ, அது எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறோம். அதே போல் அதால் அழிஞ்சு கொண்டு போகிற பிள்ளைகளும் ஏராளம். எனக்கு ஒரு கதை ஒன்று தெரியும். இப்போ சமூகத்தில் இப்போ கிட்டத்தில் நான் இதை அறிஞ்சேன். என்னோட ஒரு அம்மா கதை கேட்க சொன்னால், தன் பிள்ளைக்கு இப்படி அழுத்தங்கள் கொடுக்கணுமா பள்ளிக்கூடத்தில், அது பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுதான்ட்டு. நான் அப்போ சொன்னேன், நீ ஒன்றும் கதைக்காத, பிள்ளை ஏற்றி கொண்டு விட்டு கவனமாக கூட்டி கொண்டு வா. பிள்ளை என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்க, பிள்ளை அங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லுதலாம், சேட்டைப்பாடி பண்ணினோம் கொள்ளினோம் அப்படி இப்படின்னு சொல்லுதான். அப்போ தான் மாட்டேன் வேறு பள்ளிக்கூடத்துக்கு மாற்றேன்னு கேட்குதான். அப்போ உடனே மாற்ற இல்லாது தானே, அது வரைக்கும் பிள்ளையும் வீட்டில் வச்சிருக்க இல்லாது தானே. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அந்த பெற்றாருக்கு ஒரு மெல்லிய ஒரு அந்த பிள்ளையும் தாக்காமல் ஒரு மெல்லிய ஒரு இதை சொல்லி போட்டு நீ இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றி கொண்டு வா, வச்சிருக்காதுன்னு சொன்னேன். சரி, அந்த மட்டத்தில் அந்த பிள்ளை மாட்டுறேன்ட்டே சொல்லி போட்டுதான். இப்படி இருக்க அந்த அம்மான்ற ஃபோனுக்கு ஒரு ஹாய் என்ற ஒரு மெசேஜ் வந்துதான். அப்போ அந்த ஃபோன் பிள்ளைகளும் எடுத்து கதைக்குங்கள் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட அன்றைக்கு அம்மான்ற கையில் வந்துருக்கான் ஃபோன். அம்மான்ற கையில் இருந்தால் இப்போ பள்ளிக்கூடத்துலையோ சரி டியூஷன்லேயோ சரி இவன் இந்த ஃபோனில் லைவில் எனக்கு அந்த விஷயம் தெரியாவா சொன்னவா போட்டு விடுறதான். போட்டு விட்டால் எல்லாரும் கதைக்கிறான். இப்போ ஒரு விசேஷம் இன்றைக்கு இன்னும் அது பண்ணி கொண்டு வாங்க, இன்றைக்கு இன்னும் விசேஷம், இன்றைக்கு இன்னும் மாதிரி கண்டு டீச்சர் மாதிரி போட்டால் இவ எல்லாரும் பார்க்கலாமா ஒரு வகுப்புக்காரட்டையே. அப்படி போய்த்தான் அந்த தம்பி அந்த ஃபோன் நம்பரை எடுத்திருக்கிறார் அந்த அம்மாண்டி. அது சில நேரங்களில் பிள்ளைன்ற கையில் இருந்து கதைக்கிறது போல கிடக்கு. அப்போ இதை சும்மா ஒருக்கா செய்து பார்ப்போம்னுட்டு அடிச்சிருக்கிறார். அடிக்க தாய் பின்னி யாருண்டு கேட்டிருக்கிறான். புது நம்பராக கிடக்குன்னுட்டு சரி ஒன் பண்ணி யாருண்டு கேட்போம்னு சொன்னால், இந்த பிள்ளையோட படிக்கிற ஒரு சின்னத பிள்ளைன்ற பேரை சொல்லியிருக்கிறார். சொன்னால் இவர் சொன்னார், வா சொன்னா சொல்லடியண்டு மெசேஜில் தானே போடினோம். அப்போ சொல்லடி என்று சொன்னாவா என்று சொன்ன கையோட அவர் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ ஒன்று அனுப்பி விட்டாராம். சொல்லடி என்று சொன்ன கையோடையே வீடியோ ஒன்று அனுப்பி விட்டாராம். அந்த அம்மா அதிர்ச்சி அடைஞ்சு போய் சடாரண்டு நிப்பாட்டி போட்டாங்க. பார்க்கலாதான் பொம்பளையில வயது வந்த அம்மா மாதிரியே பார்க்கலாத அவ்வளவு அலங்கோலமான வீடியோ. அதை நானும் பார்த்தேனா, எனக்கு அந்த அம்மா காட்டினவா. கவலைக்குரிய விஷயம், பார்க்கலாது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் கொள்ளலாம்னு சொல்லி அதை யோசித்து பெருசாக கவலைப்பட்டு கொண்டு வந்து போட்டாவா. என்ன செய்ய அந்த பிள்ளைன்ற பேரை முதல்ல ஒரு பிள்ளைன்ற பேரை சொன்னதில்லோ, அந்த பிள்ளை கடிச்சு கேட்டுருக்குறா. அந்த பிள்ளை கடிச்சு கேட்க அதை சொல்லிச்சு தான், ஓ இந்த நம்பரை போடுங்க பார்ப்போம்ட்டு. நம்பரை போட இந்த நம்பர் தான் சொல்ல, இதே நம்பரில் இருந்தால் எனக்கும் இப்படியானதெல்லாம் வருகு தண்டி, இது என்னண்டு தெரியலையே எனக்குமெண்டு அந்த பிள்ளை சொல்லியிருக்குது. சொன்னால் வா இதை வச்சுக்கொண்டு பெருசாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறா. பிள்ளைக்கும் சொல்லலை அப்படி பிரச்சனைன்ட்டு. பேருந்து அப்படியே ஃபோனுக்கு மேலே ஃபோனும் எடுத்துருக்குறா. அவர் எடுக்கையில் பேருந்து ஆர்டிஓ ஃபோன்லேருந்து எடுத்துருக்குறா. எடுத்துட்டேன். எடுத்து இது என்னத்துக்கு பிடிச்சது, நீ என்ன பிரச்சனை போக்குவரத்துன்னு சொல்லி கேட்க, நீ யார் இப்போ நம்பர் கொலுசு கொண்டு வைப்புறோம் கொள்ளப்புறம் கொண்டு வெரைட்டி வந்தானே வெறுட்டு அவர் சொன்னாராம், என்னென்று எடுத்த நீ ஃபோன் நம்பர் உனக்கு என்னென்று வந்தது, யார் வந்ததுன்னு கேட்க, தான் இப்படி அம்மான்ற ஃபோனில் இருந்து நீங்கள் பள்ளிக்கூடங்கள் அதுகளுக்கு அம்மாக்கள் எல்லாரும் உண்டா போய்தன்றானே அதில் இருந்து எடுத்தேனா என்று சொல்லி. சரி, அவர் தன் தேப்பன்ற பேரையும் அடையாளப்படுத்தி இருக்கிறார். இன்னார் தான் என் அப்பான்ட்டு. வாபினி என்ன செய்திருக்கிறா, தேப்பனுக்கு சொல்லியிருக்கிறா இப்படி சம்பவம், இதை பாருங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை அந்த குடும்பத்துக்கு அனுப்பி விட்றா. அவையும் அதிர்ச்சி அடைஞ்சு மன்னிப்பு கேட்டுனோமா. என்னென்று மன்னிப்பு கேட்டுனோம், நாங்கள் ஒன்றும் செய்யலாம் கிடக்கு, இப்போத்தைய காலம் இப்படியா கிடக்கு, தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்கோ, டியூஷனுக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ இதை கொண்டே காட்டி தண்ணி கண்டு அவன் படிப்பு பழுதா போடுமெண்டு. அவாபினை யோசித்து பார்த்தா, சரி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு திருத்தி கொள்ளுங்கோ,
நான் உங்களுக்காண்டி கொடுக்கல அப்படி சொல்லி கொண்டு போய்க்க அவையும் நல்லா குளோஸாக வாட விளங்கினாக்கள்லாம் புறா தெரிஞ்சிட்டுது. இப்போ அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லி அம்மா நாங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்த்து போட்டோம்டா நீ போ நீ எது நடந்தால் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போய் கொண்டு இருக்குது. இதுக்கு காரணமான ஆக்களார் உண்மையிலேயே நாங்கள் தான். நாங்கள் தான், வேறு ஆக்கள் இல்லவே இல்லை. நாங்கள் யார் பெற்றாராகிய நாங்கள் தான். ஒரு 10 வயசு பிள்ளை எங்களுக்கு அடிக்காது, உண்மையாக அடிக்காது. 10 வயசு பிள்ளை அடிக்குமோ? அப்போ ஒரு வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் அந்த பிள்ளையை நாங்கள் கொண்ட்ரோலுக்கு வச்சிருந்து நல்ல புத்தியை சொல்லி கொடுத்து என்னென்ன மாதிரியெல்லாம் வாழணுமன்ற வாழ்க்கையை அதுக்கு பயன்படுத்தி அந்த எங்கள்ட சிலவுகள் அந்த அதுகள் இதுகள்னு சொல்லி ஆடம்பரங்கள் அப்படி இப்படின்னு காட்டாமல் இருக்கு. பள்ளி படிப்பு படிக்கிற காலத்திலேருந்து வச்சிருந்தமாக இருந்தால் அது நல்ல பிள்ளையாக வரும். இல்லையண்டா இவ்வளோ சீர்கேடு தான் வரும். இப்போ சும்மா சொல்ல போனால் ஒரு 25-30 வருஷத்துக்கு முதல், ஒரு 30 வருஷத்துக்கு முதல் எங்கள்ட பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தினோம் சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் எப்படி வாழ்ந்தோம்னு சொல்லுங்க பார்ப்போம். இருந்தாலும் ஏன் எங்களுக்கு டிவி இருக்கோ, ஃபோன் இருக்கோ, என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. படிப்பங்க கை விளக்கு, கரண்டு காரணம் இருப்பினோம். வேறு இந்த கை விளக்குன்னு சொல்லி மண்ணெண்ணெயில் ஊற்றி போட்டு ஒரு திரியை போட்டு கொளுத்தி போட்டு அதில் தான் படிப்பினோம். அதில் தான் இந்த பிள்ளைகள் படித்து முன்னேறினதுகள். அப்போ இதுக்குரிய காரணம் நாங்கள் தான் இதை பொறுப்பு எடுக்க வேணும். பெற்றார் என்ன செய்யணும்? தாங்கள் அவசர தேவைக்கு வெளியில் போகணும்னு சொன்னால் பக்கத்தில் சிறியதாக பெரியதாக இருந்தாலும் விடாயினோம். வீட்டுக்கு விட்டு பூட்டி போட்டு பிள்ளைகளுக்கு ஃபோனையும் கொடுத்துட்டு போயினோம். சின்ன வயசு இல்லை, அது சின்ன வயசு இல்லை. அதுக்கு என்ன தெரியும்? 19 வயசு மட்டும் எங்கள்ட பொறுப்பு, எங்கள்ட கையில் இருக்கிற பொறுப்பு. அந்த பொறுப்பை நாங்கள் இப்படி செய்யலாமல் கூட்டி கொண்டு போவோம். விடாம இன்னொரு மற்றவீண்ட விட விருப்பம் இல்லைன்னா கூட்டி கொண்டு போவோம். அந்த பிள்ளைய உண்ட கையில் வச்சிரு, 19 வயது மட்டும் வச்சிரு. தயவு செய்து தாய்மார் என்னெல்லாம் கோபிக்காதீங்க. அவ்வளோத்தில் எங்கள்கிட்ட நாடு சீரழிஞ்சு கொண்டு போகுது. பார்த்து கொண்டிருக்க இல்லாமல் கிடக்கு. எங்களுக்கு கொண்டு ஒரு கவலை, எங்களுக்கு கொண்டு ஒரு துன்பம் ஒரு இடத்துக்கு போனமாக இருந்தால் அங்கே அவேண்டிய எங்கட இது ஒரு விஷயமே என்னோட நாங்களுக்கு சிரிச்சு போட்டு வருங்க. எங்களை என்னாச்சு நாங்கள் சந்தோஷப்பட வேண்டியா இருக்குங்க. இது என்ன பெரிய இதுக்கு பார்க்கன்ற மாதிரி அவ்வளோத்தில் எல்லல் பாட்டு கொண்டிருக்கு. முந்தி இப்போ நான் சும்மா 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் இல்லோ, அப்போக்க தமையன்கிட்ட தம்பி என்ன கேட்டான்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு கணக்க பேருக்கு தெரியும் என்ன கேட்டவனண்டு. நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும் என்ன கேட்டிருப்பானண்டு. ஆனால் இன்றைக்கு தமையன்கிட்ட தம்பி என்ன கேட்குறான்? அண்ணா அந்த போனத்தா சாராய போனியேந்தா, இந்த சாராய போனியேந்தாண்டு கேட்குறான். அவ்வளோத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருது பாருங்கோ. இதுக்கும் காரணம் அந்த புள்ளிகள் இல்லை, நாங்கள். ஏன் காசை கொடுக்குறீர்கள் புள்ளிகள கையில்? அதாலான இந்த கேவலம். அண்ணா தெரியா, தம்பி தெரியாது. அப்படியான காலத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். நாங்கள் இப்போத்தே சின்னனுங்களுக்கு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைன்னு நீங்கள் தெரியாது, எங்களுக்கு தெரியுமெல்லோ. நாங்கள் எங்கண்ட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், எங்கண்ட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கட்டுக்கும். டீசென்ட்டு சொல்லினா அதை எடுத்துக்கூடாது, இது எடுத்துக்கூடாது, அப்படி செய்யாத இப்படி செய்யாதுன்னு சொல்லணும். இது பட்டிக்காடு, இதுக்கு என்ன தெரியும்? டீசென்ட்டு தெரியாண்டு. டீசென்ட்டுண்டா முதல்ல என்னண்டு தெரியுமோ? உண்மையாக சொல்லுங்க பார்ப்போம். டீசென்ட்டுண்டா என்ன? அதுக்கு அர்த்தம் விளங்குமோ? டீசென்ட்டு சொன்னால் ஒழுக்க பழக்கத்தோடு இருக்கிறது, பெற்றாரை மதிக்கிறது, ஆசிரியரை கனம் பண்ணுறது, மதிக்கிறது, சமூகத்தோடு ஒன்று கொண்டு போகிறது, அதுதான் டீசென்ட்டு. நாங்கள் போடுற அந்த உடுப்பிலையோ நகையிலையோ வச்சிருக்கிற ஃபோனிலையோ இல்லை, இதுதான் டீசென்ட்டு. இவ்வளோ உள்ள ஒரு புள்ள ஏன் சமூகத்தில் வாழ மாட்டுது, நல்லதாக வாழ மாட்டுது? இன்றைக்கு எந்த இடத்துல திரும்பி பார்க்க போறியா? 18-19 வயசில் காதல், படிக்கிறேன்னு இதில் காதல். அப்போ இதுகளை பார்த்து கொண்டு போய்க்க இப்போத்தை தாய்மார் தயவு செய்து உங்களுடைய அம்மாக்களை கிணம் பண்ணுங்க. கிணம் பண்ணி அவையிட்ட இருந்து நல்ல கதைகளை கேளுங்க. கேட்டால் அது உங்களுக்கு விளங்கும். இப்போ அவர்கள் சொல்லுங்கள், அதில் சொல்லாம விடாதுகள், அதில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்க மாட்டீங்களாமே, நீங்கள் டீசெண்டாக இல்லை தெரிகிறீர்கள். டீசென்ட்டு அர்த்தம் தெரியலையே, டீசெண்டாண்டா என்னென்று தெரியலையே, தெரியாமல் தானே இதை டீசென்ட்னு சொல்லி கொண்டு தெரிகிறீர்கள். அதொரு பக்கம் கிடக்காட்டுக்கும். இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த ஆலமரம் அரச மரம் இருந்ததல்லோ, அந்த ஆலமரம் அரச மரத்துக்கு நல்ல தாத்தா மாதிரி தான் இருந்து நியாயம் பரவினோம். பழைய கதைகள் தங்கண்ட வாழ்க்கை வரலாறுகளை அந்த ஆலமர நல்ல இருந்து பரவினோம். பகல்லையும் கதைப்பினோம், ராவிலையும் கதைப்பினோம். அவை அந்த எங்கேருந்து கதைக்கிறோம்? ஆலமர இணல் கிடக்கும்
அங்கே மேலே குருவியும் காகவும் கூடு கட்டி இருக்கும். அவன் நித்திரை கொள்ளுவினம், அவன் நித்திரையை குழப்பக்கூடாண்டு மர இணல் இதுலேன்னு சொன்னால் கொஞ்சம் விலத்தி இருப்பினம். ஏன் அவைக்கு சத்தம் கேட்கக்கூடாது, நித்திரை கொள்ளுதல் இல்லை பறவைகள் என்று அவை அந்த நேரத்தில் ஒழுக்கம் கொடுத்தினோம். அதுகளுக்கெல்லாம் தங்கள்ட பண்பை பறவைகளுக்கும் குருவிகளுக்கும் கொடுத்தினோம். இன்றைக்கு மனுஷருக்கு கொடுக்குறீங்களோ இல்லை கேட்குறேன் மனுஷருக்கு கொடுக்குறீங்களோ? அப்போ இன்றையில் இந்த தலைமுறையில் ஒரு துளி குற்றம் நான் சொல்ல மாட்டேன். இந்த இப்படியான இதுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த புள்ளிகளில், இந்த இளைஞர்கள் யுவதிகளில் நிச்சயமாக நான் ஒரு புள்ள சொல்ல மாட்டேன். சகலதும் எங்களை சார்ந்தது, என்ன போன்ற தாய்மாரை சார்ந்த எங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வருங்காலம் எங்கள்ட பேர புள்ளிகள் பூட்ட புள்ளிகள் வருமல்லோ, அதின்ற காலம்தான் பாரதூரமான காலம். இந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? வலுவலு கவனமாக இருக்கணும். அந்த ஆலமரம் அரச மரத்தில் அடியில் இருந்து கதைச்ச தாத்தா மேரை கொண்டு போய் வயோதிகர் மரத்தில் போட்டுட்டு இன்றைக்கு எங்கள்ட பேர புள்ளிகள் பூட்ட புள்ளிகள் போய் அந்த மரத்தில் குந்திட்டு மரம் இல்லை குந்திட்டு நம்மல்லோ. குந்தினால் இவையின் நியாயம் பறவு, இவையின் சேட்டியல், இவையின் செயல்பாடுகள் நான் ஃபுல்லாக வாயால் சொல்ல முடியாது. அப்படியான செயல்களை பார்த்து அந்த பறவைகளும் காகங்கள் குருவிகள் என்று சொல்லி இருந்தினமே அந்த மரங்களில் இடம்பெயர்ந்துட்டுனோம். ஏன் இடம்பெயர்ந்த? இதை கேட்கலாது, உளறி கொண்டு ஓடிட்டோம். நாங்கள் எங்கள்ட காதுகளால் இதை கேட்கலையாண்டு அந்த பறவைகள் குருவிகள் எல்லாம் பறந்துட்டுனோம். அப்போ இன்றைக்கு அவை அந்த இடத்தையே அழிச்சி எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்யுது? ஆலமரம் அரச மரம் அழுகுது. நான் என்ன செய்கிறது? இருந்தவங்க எல்லாரும் போட்டாங்களே, பறவைகள் குருவியெல்லாம் பறந்துட்டுது. ஆலமரம் இந்த கதைகளை காது கொடுத்து கேட்க இல்லாமலுக்கு அழுது மடியுது. இது எங்கே கொண்டே முடிக்கும்? ஒரு தரம் வேண்டாம். நீங்கள் மனசு வையுங்க. நீங்கள் பெற்றாராகிய நீங்கள், நாங்கள் என்று சொல்ல இயலாது. எங்களுக்கு நாங்கள் இப்போ பாட்டிமார், எங்களுக்கு அங்கே இருக்கு எனிமி. நீங்கள் பெற்றாராகிய நீங்கள் 2 பேரும் மனசு வைங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கலாம். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முதல் தமிழன் கேட்பான், நித்திரியா தம்பி ஒழும்படாண்டு. ஆனால் இன்றைக்கு தமிழன் வந்து கேட்குறான், நித்திரியா தம்பி படு ராவுக்கு முழிக்கணும்ண்டு. விளங்குது நான் சொல்கிறது விளங்கினா சரி. இது அர்த்தம் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க விளங்குதான் தெரியாது. என்ன போல இல்லை விளங்குறாக்கள் கணக்காக பேர் இருப்பேன். நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் இதுகளை நான் இப்படி கதைக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு விளங்கும். நான் இந்த கதைக்கிற கதையில் ஒரு தரம் வேண்டாம். தயவு செய்து ஒரு 10 பேர், ஒரு 10 பிள்ளைகள் தெரிந்துங்க. 10 பிள்ளைகள் தெரிந்து இப்போ கேட்கிற நீங்கள் என்ன பழி வேண்டணும்னு நினைக்காங்க. என்ன பழி வேண்டணும், அந்த பிள்ளைகளை பழி வேணும் நிச்சயமாக இல்லை. மாறுபாடாக யோசிக்காங்க. நீங்கள் பழி வேண்ட வேண்டிய ஆக்கள் உங்கள்கிட்ட பெற்ற அவைய வேண்டும், அவைய பழி வேண்டுங்க. காரணம் நானும் ஒரு தாயாக இருந்தால்தான், இல்லையண்டு இல்லை. அப்போ என்ன நான் புலவிட்டு என்ற பிள்ளைகளை வளர்த்திருந்தேன், அதுகள் என்ன பழி வேண்டும்? நிச்சயமான உண்மை இது. எங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம். அந்த பணத்தை ஏன் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் செலவு செய்கிறோம்? அந்த பிள்ளைகளுக்கு ஏன் நாங்கள் ஆடம்பரத்தை காட்டுறோம்? இதெல்லாம் தேவையே இல்லையே. படிக்கிற காலத்தில் சுற்றி கட்டின உடுப்பாண்டு யூனிஃபார்ம் திட்ட பின்னால் சொட்டா தலைவட்டுற படியங்களுக்கு படிச்சுட்டு வாங்க. ஒருத்தர் நிமிந்து பார்க்க இயலாது. ஏன்னா அங்கே அவை கண்டிச்சுதானே வருது. வீட்டை வரைக்கும் அம்மா என்ன பழம் வேண்டி வச்சிருப்பா, இன்றைக்கு பப்பாசி பழம், இன்றைக்கு மாம்பழம், அந்த பழத்தின் எண்ணத்துல ஓடி வந்து சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு போகணும். அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் என்ன? அண்டையான அம்மாமார் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை பிள்ளைகளுக்கு காட்டுறதே இல்லை, சொல்லவே மாட்டினோம். இருக்கிற பணத்தை எங்கிட்ட மேலதிகமாக இருக்கல்லோ, இந்தியாவில் இந்த ஆடம்பரத்துக்கு செய்கிற காசை நாங்கள் வேறு நல்ல தேவைக்கு செய்தால் அந்த தேவைகள் எல்லாம் போய், அந்த மனுஷருக்கு நாங்கள் செய்கிற சேவைகள் எல்லாம் போய் எங்கள்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வழங்கி அதுகள் நல்ல பிள்ளைகள் அந்த சமூகத்தில் வாழலாம் இல்லை. அன்றைக்கு ஒரு காணிக்க இது உண்மை கதை பொய் இல்லை. ஆடு மேய்ச்சி கொண்டு நிற்கிறேன். ஒரு வயசு போன ஐயாவை ஒரு 15-16 வயசு வேறும் அந்த பொடியங்கள் அவங்கள அந்த என்ன வாழ்த்துன்னு சொன்னவங்க, ஏதோ நியூ இயர் வாழ்த்து அந்த பொங்கல் இல்லாண்டு அது எனக்கு அது வரவே மாட்டுது. அவங்க சொன்னது என்ற காதில் கேட்டது. அவர் என்ன சொன்னார்ன்னு உண்மையாக எனக்கு விளங்கல. நான் அந்த காணிக்கா நிற்கிறேன். இவங்க சத்தமாக சைக்கிளில் சொல்லி கொண்டு எனக்கு கேட்டது. இப்படி சடாரண்டு பார்த்தா சைக்கிளில் போட்டு ஓடி போய் அவரை எடுத்து போட்டு மிதிக்கிறாங்க. எனக்கு பயமாக கிடக்குது. என்னடா கூடாது இந்த சின்ன அந்த மனுஷனை போட்டு மிதிக்குதுன்னு சொல்லி போய் மெதுவாக எட்டி பார்த்தேன். எட்டி பார்க்க என்ன அதுகள் சொல்லுதுகள், அம்மம்மா நீங்கள் இதுகளை வரக்கூடாது, கதைக்கக்கூடாது. இவன் என்ன சொன்னவன்னு தெரியுமோ? என்ன இப்போ சொன்னவ
அவர் சொல்கிறார் உங்க தங்கச்சியை அப்படின்னு சொல்கிறாருன்ட்டு. சொல்லலாமோ, எனக்கு 15 வயசுண்டா தங்கச்சிக்கு 12 வயசு, இவருக்கு 12 வயசு தங்கச்சிக்கு இருக்குதோ ஒன்று சொல்லி போட்டு மிதிக்கிறாங்க. அந்த ஆள் அப்படி சொல்லி இருக்குமோ தெரியாது, எனக்கு தெரியும். அந்த ஆள் அப்படி சொல்கிற மாதிரி தெரியல, ஏதாவது அவரான வாழ்க்கையில அந்த ஆள் கதைச்சிருக்கோன்னு நான் நினைக்கல. அப்போ வயோதிபர்களுக்கு மதிப்பு கொடுக்காத செயற்பாடு. நாங்கள் சொல்லணும், தம்பி புள்ள நீங்கள் ரோட்டால் போய்க்க என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்களை பாதுகாத்து கட்டுப்பாட்டோட வீடு வந்து சேருங்க என்று சொல்லணும். வளர்த்து கொண்டு போய்க்க எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளை என்ன திசைக்கு போகுது, இந்த பிள்ளை எப்படி போகுதுன்னு சொல்லி மற்ற பிள்ளைகளை விட்டு அதில் கவனம் எடுக்கணும், அந்த பிள்ளையில கவனம் எடுக்கணும். இப்போ ஒரு வீட்டில் 4-5 பிள்ளைகள் இருந்தால் நிச்சயமாக ஒன்று பிசாக கொடுக்கும், 5 சரியாக வருமானு சொல்லிடாது, ஒன்று கொடுக்கும். இது பிசாக கொடுக்க போகுது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், கூடிய பங்கான விஷயத்தை அந்த பிள்ளைக்கு செலுத்தி கொண்டு அது மற்ற பிள்ளைகளை காட்டக்கூடாது. நான் இந்த பிள்ளையில அவ்வளோ பங்கு செலுத்துகிறேன், இதோட இப்படி நேரஞ்சில் அவளிக்கலன்ட்டு அவைக்கு காட்டாமலுக்கு அதோடைய அமைதியாக ஏன்னா அவை வந்து உரைச்சிடுவினான் அவரோடான அவ கதைக்கிறா எங்களோட இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் நாங்கள் விழுந்து காட்டி இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக எடுக்க வேணும். இது நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு பட்டைக்கு ஒரு படியான் ஃபோன் பண்ணிட்டானா, ஒரு படியானுக்கு ஒரு பட்டை ஃபோன் பண்ணிட்டானா ஏண்டா அதை கொண்டு சுற்றி ஊரெல்லாம் அப்படியே ஆடி பாடி கொண்டு திரிஞ்சு கதையை பூர்வூரண்டு பெருகி 2டையும் பாஸ் பண்ண வைக்கிறோம். அப்படி கூடாது, அப்படி கூடாது. நாங்கள் அமைதியான முறையில் அந்த விஷயத்தை நாங்கள் அறிஞ்சால் அதை நாங்கள் கண்டதும் காணாம மாதிரி அண்டையிலேருந்து விழுத்துருவோம். விழுத்துட்டோம், இதுதான் விஷயம். பின்னால் போங்க வா எல்லாம் அப்படி செய்தவாவோண்டு நீங்கள் நினைக்கலாம். இது சத்தியமான உண்மை. நான் எல்லாம் வீட்டில் எவ்வளவோ வேலைப்பழுவோட சில பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு வரைக்க பின்னால் போவேன். ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு நிற்பேன். 1:30க்கு பள்ளிக்கூடம் விடுதண்டா பறந்து ஓடி வருவேன். அந்த பள்ளிக்கூட வாசல்லன்ட்டு ஏற்றி கொண்டு வந்து போட்டு திருப்பி ஓடுவேன். அப்படி கஷ்டம், சரியான கஷ்டம். கஷ்டப்பட்டாதான் நாங்கள் நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம். எங்களை போல இப்போ நான் எல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்க சில பேர் நினைப்பினோம், ஓஹோ என்ன கதைக்குது, ஒரு காப்பு வைக்கணும், இவனோட பிள்ளைகளை காப்பு வைக்கணும், அப்படி நினைக்காதீங்கன்னு. நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எங்களோட சமூகம் இந்த தமிழ் சமூகம் கொடிகட்டி பிறந்தது. அதுக்கும் இன்னும் யாழ்ப்பாணத்து தமிழர் என்று சொன்னால் அவைக்கு நல்லா படிக்கக்கூடிய ஆக்கள், நல்ல ஆக்கள், நல்ல பண்புகள் அன்புகள் இருக்குது, வடிவான ஆக்கள், நல்ல அழகான ஆக்கள் என்று சொல்லி பேர் இருந்தது ஒரு நேரத்தில். இந்த கதை இல்லாமங்க வெளியில் வெளுக்கிட கிளடு கட்டைக்கு பயமாக கிடக்கு. ஏன்னா அப்படி 15 வயசு பிள்ளைய பார்த்தா எங்களுக்கு பயம். யார் வளர்த்தது இந்த பிள்ளை, யார் வளர்த்தது? பிள்ளை பாவம், பிள்ளை கொண்டு தெரியும் அந்த அது நிற்குது. இதுதான் சரி அண்டு 15-16 வயசு பிள்ளைன்ற கையில் 4 லட்சம் ரூபா போன். அந்த போனை வேண்டு கொடுத்துட்டு 4 வேணும்டா வேண்டிப்பார். ஏன் கொடுக்குறான்னு கேட்குறேன். நீ போன் பார்க்குறத குறை. ஒவ்வொரு தாயும் நீங்கள் போன் பார்க்குறத குறைச்சா அந்த பிள்ளைகள் தானே அமருங்கள். நாங்கள் எங்கண்ட பாட்டில் எங்கட வேலைகளை செய்து கொண்டு சமையல் சாப்பாடு படிப்பு இப்படி செலுத்தி கொண்டு போங்க, உண்மையாக நல்லதாக வரும். இது உலகத்தை இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. இன்றைக்கு நான் சொல்ல வேண்டியது தான், தயவு செய்து போனக்கூடாதேங்கோ, பூட்டின அறைக்க புள்ளியில படுக்க விடாதேங்கோ. முதலாவதாக பொம்பளை புள்ளியோ ஆம்பளை புள்ளியோ துறப்ப உங்கள்கிட்ட கையில் வச்சிருங்கோ, பூட்ட விடாதேங்கோ, உங்களோட சேர்த்து படுக்க வையுங்கோ. புள்ளிகளை நீங்கள் எல்லாருமா சேர்ந்து படுங்கோ. அப்படி ஒரு உள்ள ரூமுக்கு தான் படுக்க போகணுன்ட்டு கங்கணம் கட்டிக்கணும் நிற்குமாக இருந்தால் நீங்களும் சேர்ந்து படுங்கோ. அம்மா மேரும் சேர்ந்து படுங்கோ. பொம்பளை பிள்ளைண்டா அம்மா மேர் சேர்ந்து படு, ஆம்பளை பிள்ளைண்டா அப்பா சேர்ந்து படு. கண்காணி நித்திர முடி வெற்றி காணுவேன். நித்திர முடி ராவிராவா நீ நித்திர முடி. நீ என்ன நினைப்ப, வெளியங்கால போன் நாங்கள் கொடுக்கல தானே. அங்கே இருந்து வருகுது, ஒரு ஆள் மாறி ஒரு ஆள் வருகுது. அது எங்கேயோ ஒரு புத்தக பாக்கிக்கோ இல்லாத சட்டை பேக்கேட்டிக்கோ எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்து அங்கே கொண்டு ஒழிச்சு வைப்படுது. வச்சுட்டு டாவில வச்சிட்டால போட்டு அது கிடந்து மெசேஜ் அடி. நாங்கள் எங்கே படுக்கிறோம், காற்று வளத்தில். எங்களை காற்றுல வேணும். உனக்கு என்ன வேர்க்கு இல்லையாமே, ஏன் இந்த அறையக்க படுக்குது, சரி அது படுக்கட்டும் விடு. நாங்கள் படுக்கிறோம், அதை கண்காணிக்கல. எங்கே போய் நிற்கிது அது, பின்னுக்கு எங்கே போய் நிற்கிது, எங்கேயோ போகுது. இப்படியே போய்கொண்டு இருக்குமாக இருந்தால் இந்த சமூகம் இதைத்தான் எங்கள்ட எதிரிகள் என்ன நினைச்சவ, சரிய வேணும், தமிழினம் சரிய வேணும்ண்டு
சரிவுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? சரியை வேணுமாண்டு இணைச்சினா சரிஞ்சாச்சு. அவ இணைச்சது நடந்துருச்சுது. இடம் கொடுக்காதீங்கோ. ஏன் விழித்தெழுங்கோ, விழித்து காவல் இருங்கோ, கண்ணும் கருத்துமாக காவல் இருங்கோ. இந்த குழந்தைகள் நாளையான் பிரதிநிதிகள், எங்கட தமிழினத்தின் எங்கட. இது ஏன் சிதைக்கிறீர்கள்? நாகரீகம், ஆடம்பரம், இதுதான் கதை. ஆடம்பரம். எங்களை போல யாக்களையெல்லாம் சொல்லுவோம் டீசென்ட் தெரியாது. அப்போ நாங்கள் எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியான்னு நினைக்கிறீர்கள். எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது, எங்களுக்கு போதிக்கப்பட்ட விஷயம், எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது உருவாக்கு, பயிர்களை உருவாக்கு. அன்னையவனை நம்பாத. உண்ட கையால் உருவாக்கி நீ சாப்பிடு, உண்ட சமூகம் சாப்பிடு. இந்த பார்த்தா தெரியும் அன்றையான் போதனை இன்றைக்கு. அந்த போதனையின் அடிப்படையிலேயே நான் என்னுடைய பிள்ளைகளையும் கொண்டு வரேன். எங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன காணி, அங்கே ஒரு முருக்க மரம் நிற்கும், அங்கே ஒரு பூசணி நிற்கும், அங்கே 2 மிளகாய் கண்டு நிற்கும். இதுதான் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். ஒரு மனுஷருக்கு கல்லூரி படிப்பு தான் படிப்பு இல்லை, சமூக படிப்பு கட்டாயம் தேவை. இப்போ பள்ளிக்கூடத்தில் படித்து ஒரு இன்ஜினியராக இருக்குது ஒரு பிள்ளை, ஒரு டாக்டராக இருக்குது, அப்படி பல வேலையெல்லாம் இருக்குது. அந்த பிள்ளை தாயை என்ன கேட்குது? அந்த பிள்ளை தாயை கேட்க காதால் கேட்கல, காதை புத்தகணும். அதே கட்டத்தில் டீசென்ட் இல்லாத ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் பிள்ளை என்ன? அம்மா வாங்கோ, அப்பா வாங்கோ, இருங்கோம்மா, சாப்பிடுங்கோம்மா, தின்னுங்கோம்மா, குடிங்கோம்மான்னு சொல்லு. எங்கே நிற்குது டீசென்ட்? சொல்லுங்க பாப்பா. இதை நீங்கள் சுழண்டு பார்த்தப்ப நான் சொன்னா போலேண்டு இல்லை, நீங்கள் சுழண்டு பாருங்க. எங்களுடைய இந்த சமூகம் அழிவு சரிவுக்கு மேல் இன்றைக்கு ஒவ்வொரு வீடும், அநேகமான ஒவ்வொரு வீடும் நல்ல பணக்கார வீடுகள். சமையல் இல்லை, சாப்பாடு இல்லை, நிம்மதி இல்லை, நித்திரை இல்லை. ஏன்? பிரச்சனை ஆறால? கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்து அழகினம். கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்து அழகினம். இந்த பிரச்சனை யாரால? புள்ளிகளால. உங்களால் திருத்த முடியுமா? முடியாது. போனது போக இருக்கிற மிகுதிய இருக்கிற 10 வயதுக்கு உட்பட்ட புள்ளிகளை 10 வயதுக்கு மேலே அடிக்குங்க. 10 வயது மட்டும் நல்ல புள்ளிகளாக கட்டி எழுப்புங்க. ஆடு மாடு சாப்பிட்ற காட்சியை காட்டுங்க. கடவுளை வணங்க வையுங்க. கோயிலுக்கு கூட்டி கொண்டு போங்க. முதியோரை மதிக்க சொல்லுங்க. ஆசிரியரை மதிக்க சொல்லுங்க. ஆசிரியர் மாதிரி புலவிட்டா நீங்கள் சேர்ந்து பேசுறீர்கள். அவளோ அடைச்சி போட்டாள், அவளுக்கு வைக்கிற நாப்பு. இதெல்லாம் சரியான நியாயமும். ஆசிரியர்களுக்கு பாதம் தொட்டு கும்பிட்டு அவைக்கு இருகரம் கூப்பி வணங்கி சேவை செய்த காலம் அந்த காலம். இந்த பாக்கியம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கல. அந்த காலத்தில் ஆக்கள் சொல்ல கேள்விப்பட்டான், அவ்வளோந்தான். அப்படித்தான் செய்தவையா அவன் சொல்ல கேள்விப்பட்டான், அவ்வளோந்தான். அப்போ இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றதாக இருந்தால் நிறைய இந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சி கொள்ளுமென்று நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால், இப்போ நாங்கள் வீட்டிலே உண்டாயிருப்போம், எங்கள்ட அம்மா அப்பா அவையோட உண்டாயிருப்போம். எங்களுக்கு அவைகளோட கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவையோட சொல்லணும்னு நினைப்பினான். இவன் இப்படி இந்த பிள்ளைகளை இப்படி வளர்க்குறான், இப்படி எல்லாத்தையும் கொடுக்குறான்னு இந்த பிள்ளையே ஒரு சொல்லுவோம்னு சொன்னால் அவைக்கு பையன் எங்கே அவன் கேட்க போகிறான்? என்னென்றாலும் அவன் சீரழிஞ்சு பார்க்கட்டும், எங்களுக்கு என்ன, நாங்கள் எங்கட வாட்டில் இருப்போம்ட்டு அவை ஒதுங்கினோம். அப்படி இல்லை என்று சொல்லி அவை ஒரு கதைக்க விரும்பினமாக இருந்தா, ஆமோ உதோ கதை ஒரு எங்க அங்க, அதுதான் காலம். இது இந்த பூமி அழிவின்ற கடைசி தொங்கல்ல நிற்கிது. ஒவ்வொரு நாடுகள்லையும் என்ன பாடம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள்ட நாங்கள் வாழ்கிற இந்த யாழ்ப்பாணம் அங்காளுக்கு அங்காள் உண்மையாக தெரியாது, நான் போனதுண்டு இல்லை. நிறைய பிரச்சனையை சுமந்த வண்ணம் இருக்குது. கொஞ்சம் இருக்கிறோம், பெரிய கோடீஸ்வரன் மாதிரி இருக்கிறோம், பெரிய லட்சாதிபதி மாதிரி இருக்கிறோம். அதே கட்டத்தில் வறுமையானவர்களும் இருக்கிறார்கள். அந்த வறுமையானவர்களின் வீட்டில் இருக்கும் புள்ளிகள் இந்த சுத்தமும் சுகாதாரமும் அங்கே இல்லை. என்ன காரணம்னு சொன்னால், அள்ளி கொடுக்குறது பணத்தை. அதே அண்ணா கேட்குறான், நித்திரியோ தம்பி என்று எழுப்புறான். அண்ணா என்ன சொல்கிறான்? ஏன் அவன் கேட்குறான்? தம்பியை பிரின்சிப்பாக வச்சுருந்தா தான் இந்திய ஆட்சிக்கு சரி, நான் தம்பியை வச்சு கொண்டு செய்யலாம். யோசிச்சு பாருங்க. அதே கட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் என்னத்தை கேட்டினோம்?
நான் சொல்லக்கூடாது, சொல்லலாம், சொல்லணும் போல கிடக்கா, நான் சொல்லலையே அதை என்ன கேட்டவியன். இதுதான் இந்தியான் சூழ்நிலை. இன்றைக்கு வளர்ந்து வாழ்ந்து வரும் இளைஞ சமுதாயம் தயவு செய்து என்னில் கோவிக்காங்கோ, ஒரு கணம் இருந்து திரும்பி பாருங்கோ. உங்களோட பின்காலத்தில் வாழ்க்கையை இன்றைக்கு உங்களுடைய அம்மா அப்பா இருக்க மட்டும் அடித்தோ பிடிச்சோ என்ன செய்தோ உங்களுக்கு சோறு போடுவினோம். அவை இல்லாத காலம் உங்களை ஒரு தரம் திரும்பி பார்க்க மாட்டினோம். இப்போ உங்கள்கிட்ட வேண்டுற பொம்பளைகளும் திரும்பி பார்க்க மாட்டோம். சில பொம்பளைகள் வேண்டுவினோம், பிள்ளைகள் ஒரு வசதியானது பொடியன் வந்துட்டானண்டா வேண்டுவினோம். அப்படியான இதுகளும் நடக்குது இல்லையாண்டு அதையும் சொல்லலாம். அவையும் கைவிட்டு போவினோம். நீங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகி ரோட்டு வழியை திருவியல் அதை இணைங்கோ. அப்போ முதலாவதாக இளைஞர்கள் விழித்தெழுங்கோ. அப்போ விழித்தெழுந்து உங்களோட பெற்றாற்ற சொல்ல கேளுங்கோ, அவைக்கு ஆதரவாயிருங்கோ. அவை உங்களுக்கு சில பல புள்ளிகளை விட்டிருந்தாலும் அவையை திருத்துங்கோ, நேர் வழியில் நடவுங்கோ. இந்த அம்மாவில் குறை நினைக்காதீங்கோ, இந்த அம்மாவை ஒல்லோணும் நினைக்காங்கோ. இதை நான் உதாரணத்துக்கு ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அந்த ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு டிவிஷன், எங்களோட டிவிஷன் இஞ்சால, அந்த இது வேறு டிவிஷன்காரருக்கு. அப்போ அங்கே போய் எடுக்க அந்த அதில் இருக்கிற அட்டெண்டு மாதிரி அவியல் தான் நான் துண்டு கொடுக்கணும். என்ன எங்கே கேட்க பேர் சொல்லி போட்டேன், நான் இன்னும் டிவிஷன் உண்டு. அப்போ உங்களுக்கு இங்கே இல்லையான்னு சொன்னான். ஐயோ நிறைய நீ அங்கே போயிடாதுக்குள்ள சும்மா சின்ன மருந்தம் தானே தாங்கன்னு சொல்லி கேட்க எழுதி தந்து நான் மருந்தை கஞ்சி பண்ணி போட்டேன் துண்டை. அங்கே ஒன்றைக்காரனா டாக்டர் பாவம், அது ஒரு பிள்ளை பாவம் இருக்குது. அது என்ன வடிவாக பார்த்து சொல்லி சரியம்மா அடுத்த கட்டம் எல்லாம் சோதிக்க வேணும், நீங்கள் என்னோடது புரியாமல் சோதிக்கலாம், இந்த அரசாங்க இதுலேயும் சோதிக்கலாம், உங்களோட டிவிஷன் அங்கே இருக்குது அதுலேயும் போய் சோதிக்கலாம்னு வடிவாக கதைச்சு மருந்து தருதல்லோ. மருந்து தர மருந்து எடுக்கிற இடத்துக்கு போனால் அந்த மருந்து கொடுக்குற புள்ளி என்ன செய்கிறா, போனை ஒன் பண்ணி வச்சுட்டு அந்த போனில் யாரோ கதைச்சி கொண்டிருக்கிறான். போனில் ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு ஒரு எல்லாம் கேட்குது. போனை கதைச்சு இப்படி கதைச்சி மருந்தை போடுறான். பார்த்து கொண்டு இருக்க பயமாக்கிடாக்க குழந்தை பிள்ளைகள் நிற்குதுகள் பின்னுக்கு, ஏன்னா பின்னுக்கு குழந்தை பிள்ளைகள் நிற்குது. அவ போனை வைப்பதில்லை, எல்லாருக்கும் இதே மாதிரி தான் செய்கிறான். எனக்கு சத்தியமாக மனம் கேட்கல. வார வீரத்துக்கும் இதில் 15 கொண்டு டாக்டருக்கு சொல்ல தான் நின்றான். அங்கே ஆக்கள் போய் கொண்டிருக்கணும், அவாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. உடனே நான் என்ன செய்தேன், 2 அட்டெண்டு மாதிரி வழியில் 15 கொண்டிருக்கிறேன். அவைக்கு போய் சொன்னேன், பிள்ளைகளை போனை கதைச்சு அவள் மருந்து கொடுக்குறா, கொஞ்சம் கவனம் விடுங்கன்னு சொன்னேன். அவள் என்ன சொல்லிச்சு நம்ம என்ன சொல்லிச்சுன்னு சொல்லுங்க அப்போ. அவள் சொல்லினா அவள் போனை கதைச்சாலும் நிதானமாக இருப்பான்ட்டு. அப்படி சொல்லாதீங்க புள்ள, நீங்கள் பேப்பர் பார்க்குறதுலையோ மற்றவர்கள் சொல்கிறது உங்களுக்கு தெரியாதோ, இதுக்கு நீங்கள் சரியான கவனம் எடுங்கோ. குழந்தைகளும் மருந்தெடுக்க வந்து நிற்கிறார், குழந்தை பிள்ளைகளையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் என்று இப்படி சொல்லி போட்டு நான் திரும்ப அதில் என்ன சொல்லுதோ, இந்த மனுஷியை வாரம் விளைஞ்சி எடுக்கக்கூடாது நல்லா சொல்லி போட்டேன். சத்தியமாக அப்படி இந்த காலையிலே அப்படி எவ்வளவு அன்றைக்கு தான் அந்த ஆஸ்பத்திரி நான் இப்போ போகிறேன் இல்லையா அதுக்கு. அப்படி எந்த பக்கத்துக்கு திரும்ப போறியோ, நான் சொன்னது உண்மையான விஷயத்தை நான் பார்த்துருக்கிறேன். மருந்துகள் மாறி கொடுத்து புள்ளிகள் இறந்தது கொண்டதுன்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொண்டு செத்தா போல பேருந்து என்ன பிடிச்சிக்கணும் அடைச்சென்ன யோசனை. அப்போ இந்த இளம் பிள்ளைகள் செய்கிற வேலைகளை பார்த்தால் என்ன போலியாக்கள் வீட்டுக்கு போட்டு போட்டிருக்கோம். வெளியில் போனால் இல்லை வியாபாரம் கதைச்சி போடுவேன். அப்போ இது கணக்கை கதைச்சி போட்டேன் போலோடக்கு. என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ற பிள்ளைகள் தான். இவைக்கு நான் சொல்கிறேன், முதலாவது கருத்து என்னன்னு சொன்னால், தயவு செய்து உங்களோட பிள்ளைகளோட நேரத்தை செலவழியுங்கோ. நீங்கள் போன கீழே வையுங்கோ. தேவைக்கேற்றபடி மட்டும் கதையுங்கோ, தேவையில்லாமல் எடுக்காதீங்கோ. அடுத்தது 19, 20 வயது 25 வயசுக்குள்ளே இருக்கிற பொடியங்களுக்கும் பொட்டிகளுக்கும் நான் சொல்கிற கருத்து, உங்களுடைய அம்மா அப்பாவில் கோவிக்காங்க. எங்கேயோ ஒரு சரிபுல நடந்து நீங்கள் கொஞ்சம் வீக்கா போட்டிகள் விலகி வாங்கோ. உங்கள்ட அந்த பழக்கத்திலிருந்து விலகி வாங்கோ. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இறங்குங்க. உங்களுக்குன்ற ஒரு துறையில் இருக்கும், அதுதான் வேணும் இதுதான் வேணுமென்று இல்லை, எல்லாம் வேலை தான். ஒவ்வொரு வேலையெல்லாம் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்க. அதுகளில் சேர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை சரியாக கட்டி அமையுங்கோ. உங்களோட சேவை இந்த நாட்டுக்கும் உங்களோட மக்களுக்கும் தேவை. அதை கருத்தில் கொண்டு இந்த அன்பு செல்வங்களே, அப்படியே நீங்கள் நல்ல புள்ளிகளாக வாழ்ந்தாலே எனக்கு அதுவே காணும். நான் இனிமே காண்ற புள்ளிகள் அனைத்தும் நல்ல புள்ளிகளாக, நல்ல அது கண்ணுக்கு புள்ள, இது ஒரு புள்ள மாதிரி இருக்கணும், ஆசைப்படுற புள்ள மாதிரி இருக்கணும்.
அப்படி பிள்ளையாக வளர்ந்து வரணுமென்று அன்போடு கேட்டுக்கொண்டு இதோட நான் இந்த காணொலியை முடிக்கிறேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பேன்.